India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். சார், பேஷண்ட் பிரீத்திங் கிராப் கீழே போகுது. சிபிஆர் கொடுங்க. சார், he is no more. இவரோட ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அப்புறம் முதல்ல பில்லை கிளியர் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள். மேடம், டாக்டர் சார் எப்போ ஃப்ரீ ஆவார்? நான் ஆல்மோஸ்ட் 1 மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சார், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? தாராளமா. நீங்கள் டாக்டர் சாரோட சொந்த தம்பி, நீங்களே அவருக்கு கால் பண்ணலாம்ல? அதுவும் பர்சனல் நம்பருக்கு பண்ணுங்க. சொந்த தம்பி தான், ஆனால் பண விஷயத்தில் அவரை விட ரொம்ப சின்னவன். அதனால அவர் என்னுடைய ஃபோன் எடுக்க மாட்டார். ஓ, ஜஸ்ட் 1 செகண்ட். ஓகே. எஸ் சார். ஓகே சார், நான் அவரை அனுப்புகிறேன். போங்க, சார் ஃபைனலி உங்களை கூப்பிட்டுட்டாரு. தேங்க்யூ. வெல்கம். மே ஐ கம் இன்? சொல்லு. சார், இந்த கம்பெனி மருந்து எல்லாமே புது கம்பெனி மருந்து, எஸ்பெஷலி கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு. அண்ட் இதில் மார்ஜினும் ரொம்ப அதிகம். எல்லா மெடிசன்ஸுமே ரொம்ப அத்தன்டிக். உள்ளே வச்சிரு. இது பாரு, உனக்கே நல்லா தெரியும்னா டைரெக்டாக ஹோல்சேலர்ஸ் கிட்ட தான் மருந்து வாங்குவேன். தெரிஞ்சும் வரல. அது இல்லைன்னா நீங்கள் என்கிட்ட இருந்து இந்த மருந்தை வாங்கினீங்கன்னா எனக்கும் பிஸ்னஸ் நடந்த மாதிரி இருக்கும். அடுத்த மாதம் எனக்கு கல்யாணம், எனக்கு கொஞ்சம் பணமும் தேவைப்படுது. இதை வச்சுக்க, உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி அடிக்கடி வந்து என்னை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காது. டாக்டர் சொல்லும்போது கிட்னியில் சாதாரண இன்ஃபெக்ஷன் தான் சொன்னார். இந்த ஆப்ரேஷன் பண்ண சரியாயிடும் சொன்னார். ஆனால் இப்போ வந்து என் பிள்ளை செத்துட்டான்னு சொல்றீங்க. தாங்க, என் பிள்ளையோட பணத்தையாவது தாங்க. சார், இது ஹாஸ்பிட்டல் பில் 5 லட்சம். இதை கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் பையனோட பாடியை வாங்கி. டாக்டர் என்கிட்ட 2 லட்சம் தான் ஆகணும் சொன்னாரு. இப்ப 5 லட்சம் சொல்றீங்க. உங்க பையனை காப்பாத்துறதுக்காக நிறைய மருந்து, காஸ்ட்லி இன்ஜெக்ஷன்லாம் போட வேண்டி இருந்தது. இதெல்லாம் சேர்த்து தான் 5 லட்சம் ஆயிடுச்சு. உங்களுக்குலாம் என்ன பைத்தியமா? 1 பைசா தர மாட்டேன். என் பிள்ளைய கொண்டுட்டீங்க. என் பிள்ளைய நீங்க தான் கொன்னீங்க. நேத்து வரைக்கும் அவன் நல்லா தானே இருந்தான். நீங்க முதல்ல அவன் பாடியை கிட்ட கொடுங்க. என் பையனோட பணத்தை கொடுங்க. நீங்க பெரிய டாக்டர் கூப்பிடுங்க. அவரை கூப்பிடுங்க. நீங்க எதுக்காக சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? என் ஹாஸ்பிட்டல்ல யாரும் சத்தம் போடக்கூடாது, அமைதியா இருக்கணும். இது பாருங்க சாந்தனு சார், நாங்கள் உங்கள் பிள்ளையை காப்பாற்ற முயற்சி பண்ணோம். ஆனால் சாரி, எங்களால் அவரை காப்பாற்ற முடியல. we tried, we did our best. டாக்டர் சார், நீங்க தானே என் பையன் பிழைச்சிடுவான், 2 லட்சம் தான் செலவாகும்னு சொன்னீங்க. ஆனால் நீங்க என் பிள்ளைய கொண்டுட்டீங்க. நீங்க என் பிள்ளையோட பாடி என்கிட்ட கொடுத்துருங்க. நான் அவனுக்கு மாசம் அழக செய்யணும். இது பாருங்க சாந்தனு சார், நீங்கள் டிக்ளரேஷன் ஃபார்மில் சைன் பண்ணீங்கல்ல, அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் கிளியராக எழுதியிருக்கு. ஒருவேளை பேஷண்ட் இறந்து போயிட்டா அந்த டெட் பாடி ஃபுல் பேமெண்ட் கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் கிடைக்கும். முதல்ல நீங்கள் 5 லட்சத்தை கட்டுங்க, அப்புறம் டெட் பாடியை கொண்டு போகலாம்.
நீ டாக்டர் இல்லடா, அரக்கடா. நீதானே என் புள்ளைய கொன்னுட்ட. என் புள்ளையோட பணத்தை கொடுத்துடா, இல்ல நான் உன்னை கொன்னுருவேன்டா, கொன்னுருவேன். வெளியே போய் முதல்ல வாட்ச்மேன். டேய், நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. என் பையோட பணத்தை கொடுத்துருக்கடா. டேய். சொல்லு ராகினி. நீங்க மறந்துட்டீங்களா? இன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரம் வரணும். உங்க அக்கா புள்ள ரிஷி MBA அட்மிஷன் டெஸ்ட்ல டாப்ல வந்திருக்கான். அக்கா வீட்டுக்கு போய் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு வரணும்ல. இது பாரு ராகினி, எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. அக்கா வீட்டுக்கு நீ போயிட்டு வா. வாழ்த்துக்கள் மாமா. வாழ்த்துக்கள்க்கா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. இந்தாப்பா, இந்த லட்டு சாப்பிடு. MBA என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல அவ்வளோ நல்ல மார்க் வாங்கியிருக்கே. இவன் நம்ம எல்லாரையுமே பெருமைப்படுத்திட்டான். இப்ப அவன் வெறும் எக்ஸாம் தான் பாஸ் பண்ணிருக்கான். லோன் இன்னும் பாஸ் ஆகல. 24 லட்சம் ரூபாய் 2 வருஷத்துக்கு. இல்ல லோன் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் இவனை என்ன வேணாலும் கனவு காண சொல்லுங்க. என்னங்க, நல்ல வார்த்தை சொல்லுங்க, நல்லதே நடக்கும். லோனும் பாஸ் ஆயிடும். அது சரி சரி. அட, நம்ம டாக்டர் சார் எங்க? அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு மாமா. என்ன பண்றது, நாங்க 2 பேரும் அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா நாங்களே கிளம்பி வந்துட்டோம். பிஸியா? ரொம்ப. இந்த நேரத்தில் யார் தொல்லை பண்றது? ஹலோ. கண்டிப்பா நீ பேப்பரை எரிச்சிருப்ப. ஆனா உன்னோட ரகசியம் அந்த பேப்பரோட எரிஞ்சு சாம்பல் ஆகாது. அதுக்கான விலை 1 கோடி ரூபாய். நாளை காலையில 5 மணிக்கு காளியம்மன் கோவில்ல பேக் ஃபுல்லா பணத்தை நிரப்பி வச்சுட்டு போயிடு. இல்லைன்னா உன் உடம்புல உயிர் இருக்காது. புரிஞ்சுதா? யார் நீங்க? ஹலோ ஹலோ ஹலோ.
என்னையா? ராகேஷ், இதெல்லாம் எப்படி நடந்தது? யார் அவங்கெல்லாம்? அக்கா, எனக்கு ஒன்றும் இல்லை. நான் தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டேன்ல. நீங்க டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. டென்ஷனா? விட்டா உன் உயிரே போயிருக்கும். கடவுளோட அருளால தான் இன்னைக்கு நீ தப்பிச்சிருக்க. இந்த முறை உங்களை கடவுள் வேற காப்பாத்திட்டாரு. எல்லாருக்கும் எப்போதுமே நல்லதுதான் செய்யணும். ஏன்னா இப்ப எல்லாம் எல்லாரையும் பக்கச்சுக்கிறது நமக்கு அது நல்லது இல்லை. ஹலோ டாக்டர் ராகேஷ், இப்போ உங்கள் உடம்பு எப்படி இருக்கு? ஐ எம் ஃபைன். நான் நல்லா இருக்கேன். அது சரி, அவனை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? யார் அவன்? இன்னும் யாருன்னு தெரியல. நாங்கள் டாக்டர் சார் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் வெளியில் போகிறீங்களா? மனசா, நீங்கள் இருங்க. டாக்டர், உங்களுக்கு வந்த காலை இன்டர்நெட்ல இருந்து பண்ணியிருக்காங்க. அதை வச்சு எங்களுக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல. ஆனால் உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தா தயவு செஞ்சு சொல்லுங்க. இங்கே பாருங்கள் டாக்டர் ராகேஷ், நீங்கள் கொடுக்குற தகவலை வச்சு தான் நாங்கள் அந்த ஆளை தேடி பிடிக்க முடியும். அவன் உங்ககிட்ட இவ்வளோ பெரிய தொகையை கேட்டிருக்கான். அது சரி, என்ன காரணமாக இருந்திருக்கும்? இல்லை, நான் என்ன கேட்க வரேன்னா, அவன் உங்ககிட்ட வேற ஏதாவது சொன்னானா? இல்லை நீங்கள் யாரையாவது சந்தேகப்படுறீங்களா? நீ எல்லாத்தையுமே தனியாவே தீக்கணும்னு நினைக்கிறியா? உங்க அப்பா சொத்துல பாதி பங்கு தான் உனக்கு தரணும்னு இங்க எல்லாருக்கும் முன்னாடி அவர் தான் சொன்னாரு. நீ எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்க. இனிமே என் மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காத. டேய், என்னடா பண்ணுற? ப்ளீஸ், எனக்கு என் தம்பி கிட்ட இருந்து எதுவும் வேண்டாம். என் தம்பி நல்லா இருந்தாலே போதும். இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போ. வாங்க வாங்க போலாம். என்னாச்சு சார்? ஏதாவது சொல்லுங்க. டேய், நீ டாக்டர் இல்லடா, அரக்கடா. நீதானே என் புள்ளைய கொன்னுட்ட. என் புள்ளையோட பொறுத்து கொடுத்துடா, இல்ல நான் உன்னை கொன்னுடுவேன்டா. கொன்னுடுவேன் உன்னை. ஆமா. டேய், டேய், நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. என் பையனை பொறுத்து கொடுத்துறடா. டேய், ஏய், உன்னை கொலை பண்ணாம விட மாட்டேன்டா. டாக்டர் ராகேஷ், ஒருவேளை நீங்கள் இப்போ பேசுகிற நிலைமையில இல்லைன்னா நாங்கள் நாளைக்கு வரோம். இன்ஸ்பெக்டர், என் தம்பி வீரு, எனக்கு என்னமோ அவன் தான் இதை செஞ்சிருப்பான்னு தோணுது. ஏன் சொல்கிறேன்னா, இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறமும் அவன் ஒரு தடவை கூட என்னை பார்க்க வரவே இல்லை. சார், என்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்டார்ஷன் கால் வந்ததோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏடா கூடமா ஏதாவது விஷயங்கள் நடந்திருக்கா? இல்லை, அன்னைக்கு அப்படி எதுவும் நடக்கலையே. எல்லாமே நார்மலாக இருந்தது. மனசா, டாக்டர் ராகேஷை யார் தாக்குனாங்களோ அவங்கள உன்னால அடையாளம் காட்ட முடியுமா? நீ அன்னைக்கு கூட தானே இருந்த. நல்லா யோசிச்சு பாரு. ஏதாவது ஒரு சின்ன க்ளூ, இல்லைன்னா தாக்குனவனோட பர்சனாலிட்டியை பற்றி ஏதாவது ஒரு சின்ன ஹிண்ட் தான். ஏதாவது சொல்லு, ஏதாவது ஒரு சின்ன ஹிண்ட். இல்லை மேடம், அவன் ஹெல்மெட் போட்டிருந்தான். அதோட நான் அப்போ ரொம்ப பயந்து போயிட்டேன். எனக்கு ஒன்றுமே புரியலை. டாக்டர் ராகேஷ், நாங்கள் இன்னும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் அந்த குற்றவாளியை நாங்கள் கைது பண்ணிடுவோம். தேங்க்யூ சார். மானசாவோட வாக்குமூலியத்தில் கூட நமக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல. அட்டாக் பண்ணவன் எப்படி இருப்பான்னு கூட நம்மளுக்கு தெரியல. சார், சொந்த தம்பி, உங்களுக்கு என்ன தோணுது?
டாக்டர் ராகேஷ் சர்மா அவர் சொந்த தம்பி மேலே தான் சந்தேகம் இருக்குன்னு சொன்னார். குற்றவாளிகளோட கண்ணை பார்த்தே உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். வா பேசி பார்க்கலாம். ஓகே சார். சொல்லுங்க குரு சர்மா, உங்க அண்ணன் உனக்கு பணம் தரல, உடனே ஒரு தப்பான வழியை தேர்ந்தெடுத்துருவியா என்ன? சொந்த அண்ணனே கொலை பண்ண பாப்பியா நீ? இல்ல சார், நான் எதுவும் அப்படி செய்யல சார். அண்ணனுக்கு அந்த அட்டாக் நடக்கும்போது நான் அந்த இடத்துல இல்லவே இல்லை சார். நான் என்னுடைய கம்பெனியில கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல இருந்தேன் சார். நீங்க வேணும்னா என்னுடைய மேனேஜர் கிட்ட வேணா கேளுங்களேன். ஆபீஸ்ல சிசிடிவி கேமரா கூட இருக்கு, வேணும்னா நீங்க அதுல கூட செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைம் நீங்க டாக்டரை எப்ப சந்திச்சீங்க? ஒரு நாள் முன்னாடி தான் மேடம். நான் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். நான் அண்ணனை பார்க்க போனது என்கிட்ட கொஞ்சம் மெடிசன்ஸை வாங்கிக்க சொல்லிதான். நான் ஒன்று கேட்கட்டுமா குரு? உங்க அண்ணனுக்கு வேற யாரு கூடயாவது விரோதம் இருக்கா? இல்ல அவருக்கு தீங்கு நினைக்கிற மாதிரி வேற யாராவது இருக்காங்களா? எனக்கு தெரியாது சார், அண்ணனுக்கு யாரோடலாம் விரோதம் இருக்குன்னு. அவர் நடந்துக்கிற விதம் இருக்கே, அதை வச்சு பார்த்தா அவரை பிடிக்கணும்னு சொல்றவங்க ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. அப்படின்னா? ஆமா சார், ஞாபகம் வந்துருச்சு. அன்னைக்கு ஒரு ஆள் ஹாஸ்பிட்டல் அவன் புள்ளையோட பாடியை கொண்டு போறதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். என் புள்ளையோட பாடி என்கிட்ட கொடுத்துறா, இல்ல உன்னை சும்மா விட மாட்டேன், நான் உயிரோட கொன்னுடுவேன். அவரு அண்ணனை கொன்னுடுவேன்னு சொல்லி கூட மிரட்டினாரு. என்ன போனதுக்காகவா? ஆமா சார், டாக்டர் சார் அவருடைய புள்ளையோட பாடி அந்த ஆளுக்கு தரவே இல்லை. ஆனா ஏன்? அவர் சொல்றத வச்சு பார்த்தா அவருடைய புள்ளையோட பாடி கிடைக்கணும்னா அவரு 5 லட்ச ரூபா பில்ல கட்டியே ஆகணும்னு சொன்னாங்க. ஆம்னா கிராஸ் செக் பண்ணு. ஓகே சார். இங்க பாரு குரு சர்மா, நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்துச்சு உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஓகே சார். இந்த டாக்டர் ராகேஷ் சர்மாவோட பிஹேவியர் எனக்கு என்னமோ சரியா படல. ஒரு வேலை பண்ணு, கான்ஸ்டபிள் ரவி வர்மா கிட்ட சொல்லி டாக்டர் சர்மாவோட வீட்டுக்கு வெளியே நின்று அவங்கள கண்காணிக்க சொல்லு. யார் வராங்க, யார் போறாங்க, யாருக்கிட்ட பேசுறாங்கன்னு எனக்கு ஃபுல் ரிப்போர்ட் வேணும். அப்புறம் டாக்டர் ராகேஷ் சர்மாவோட ஃபோனை ட்ராக் பண்ணு, அவரோட லொக்கேஷனை வாட்ச் பண்ணு. ஓகே? ஓகே சார். வா. ஹலோ. என்னாச்சு செல்லம்? நெஞ்சுக்கு குறி வச்ச 6 இன்ச்சு தள்ளி பாஞ்சிடுச்சோ? ஆனா இன்னைக்கு மிஸ் ஆகாது. உன்னை பத்தின ரகசியத்தை சொன்னேன்னு வையே, துப்பாக்கி குண்டோட அணு குண்டா இருக்கும், தெரியும்ல? உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? அதெல்லாம் உனக்கு எதுக்கு செல்லம்? பணத்தை கொடுத்துட்டு போமா, உயிரோட சேர்த்து உன் மானமும் போகாது. அது வந்து ஒரு 50 லட்ச ரூபாய் தரேன். சரி சரி பொழிச்சு போ. இன்னைக்கு சாயங்காலம் கோமதி நகர்ல 4 மணிக்கு காடு ஆரம்பிக்கிற இடத்துல ஒரு மரத்துல ஸ்லேட்டு தொங்கும், அதுல தம்ஸ் அப் சின்னம் இருக்கும். அங்க பேக்க வச்சுட்டு நீ போயிடு, புரிஞ்சுதா? சரி. செல்லக்குட்டி, இன்னொரு விஷயம், போலீஸ் நடுவுல வந்தது என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். ஓகே, நான் பணத்தோட வரேன். அது ராகேஷை பத்தி இன்னைக்கும் செய்தி போட்டிருக்காங்க. தாக்குனவன் யாருன்னு இன்னும் தெரியலையா? டோன்ட் வரிமா, இதெல்லாம் யார் பண்றாங்கன்னு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும். எப்படி மாமா கிட்ட தான் நிறைய பணமும் புகழும் இருக்கு. போலீஸ் உயிரை கொடுத்து தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியா? உன்னுடைய அண்ணன் இருக்கானே, அந்த குண்டு அடி ஸ்ட்ரெயிட்டா அவனுடைய நெஞ்சில பட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஹலோ மிஸ்டர் ரிஷி த்ரிவேதி. ஆமா, நான் தான் பேசுறேன். உங்களோட லோன் அப்ரூவ் ஆகல சார். உங்க அப்பா இதுக்கு முன்னாடி எடுத்த லோன் முதல்ல அடையட்டும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு MBAக்கு லோன் கிடைக்கும். என்னாச்சுப்பா? யார் ஃபோன்ல? பேங்க்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க. எனக்கு லோன் அப்ரூவல் ஆகலையா? இனிமேக்கு என்னோட MBA கனவு அவ்வளவுதான். இங்க பாருப்பா, ஏன் டென்ஷன் ஆகுற?
நான் தான் உன் கூட இருக்கேன்ல, உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்ல, உன்னை MBA படிக்க வைக்காம விட மாட்டேன். கண்டிப்பா எப்படியாவது ஏற்பாடாயிடும். கடவுள் மேல நம்பிக்கை வை. சார், என்ன இந்த மேடம் ஏன் இங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க? டாக்டர் ராகேஷ் சர்மா தாக்கப்பட்டார் இல்லையா? அப்ப நீங்க எங்க இருந்தீங்க? நான் பணத்துக்காக அரைஞ்சுக்கிட்டு இருந்தேன் சார். என் பையனோட பணத்தை ஹாஸ்பிட்டல் ஆளுங்க மார்ச் வரையில வச்சிருக்காங்க. 5 லட்சம் ரூபாய் தரலன்னா பையனோட பணத்தை தர மாட்டாங்களா? வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் வித்துட்டேன். சொந்தக்காரங்கிட்டையும் கடன் வாங்கி இருக்கேன். அப்படி இருந்து 2 லட்சம் ரூபாய் ஒதுக்கிடு சார். இங்க பாருங்க, உங்களுக்கு நடக்கிற எல்லாமே ரொம்ப தப்பு தான். ஹியூமன் ரைட்ஸுக்கு எதிரானது. ஒருத்தரோட பணத்தை இப்படி வச்சுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமையே இல்லை. இங்க பாருங்க, உங்க பையன் பாடியை நாங்கள் உங்களுக்கு வாங்கி தரோம். நீங்க ஒருவேளை டாக்டர் ராகேஷ் சர்மாவுக்கு பணத்துக்காக ஃபோன் பண்ணியிருந்தா, பணத்துக்காக பிளாக்மெயில் பண்ணியிருந்தா, அதை என்கிட்ட சொல்லிருங்க. இப்பவே சொல்லிட்டா தண்டனை குறையும். அதுக்கப்புறம் என்கிட்ட அப்படிலாம் எதுவும் பண்ணல சார். தண்டனை கிடைச்சிருச்சு. என் பிள்ளைக்கு கொல்லி போடுற நிலைமை எனக்கு வந்துருச்சு. இதை விட பெரிய தண்டனை என்ன இருக்க முடியும்? ஆனா இதை விடவும் பெரிய தண்டனை அந்த டாக்டர் எனக்கு கொடுக்குறா. என் பிள்ளையோட பாடியை என்கிட்ட தரதுக்கு 5 லட்சம் ரூபாய் கேட்கிறா. நீங்க போய் உட்காருங்க, கொஞ்ச நேரம் போய் உட்காருங்க. டாக்டர் ராகேஷோட தாக்குதலுக்கும் அந்த மிரட்டலுக்கும் பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஆனா குற்றவாளிக்கு எதிராக இது வரைக்கும் நம்ம கிட்ட எந்த க்ளூவும் இல்லை, எந்த ஆதாரமும் இல்லை. நீங்க என்ன பண்றீங்க? இவ்ளோ பணமா? இதை பத்தி நீ யார்கிட்டயும் எதுவும் சொல்லாத. ஃபோன் பண்ணி மிரட்டினப்ப நீங்க பணத்தை தரல. இப்ப குண்டடி பட்டதுக்கு அப்புறம் பணத்தை தரீங்க. போலீஸ் அவனை பிடிச்சிரும்ல. தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் கேட்காத. நீங்க போலீஸ் கிட்ட சொல்லாம இப்படி பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு. வாயை மூடிக்கிட்டு உன் வேலையை மட்டும் பாரு. என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். இன்ஸ்பெக்டர் சார், உங்களால தான் என் புள்ள பாடி எனக்கு கிடைச்சது. போங்க, உங்க பிள்ளைக்கு போய் ஈம சடங்கு செய்யுங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி யாருடைய டெட் பாடியையும் நீங்க பணத்துக்காக ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்க முடியாது. எந்த பேஷண்ட்டோட பேமெண்ட்டாவது பெண்டிங்ல இருந்தா வாங்குறதுக்கு நிறைய வழி இருக்கு. நீங்க கோர்ட்டுக்கு போகலாம், இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆனா இந்த மாதிரி செய்யக்கூடாது. இந்த மாதிரி மறுபடியும் இந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்துச்சு, அது உங்களுக்கு நல்லதில்லை. ஓகே சார். ஆம்னா சார், டாக்டர் ராகேஷ் வீட்டுக்கு போகலாம். ஏன்னா அவர் செய்யறதெல்லாம் பார்த்தா நம்ம கிட்ட இன்னும் நிறைய விஷயங்களை மறைக்கிற மாதிரி தான் இருக்கு. ஹலோ. ஹலோ ராகினி, தம்பி எப்படி இருக்கான்? அவனுக்கு உடம்புக்கு எதுவும் இல்லையே? அக்கா, அது என்னாச்சு ராகினி? ஏதாவது சொல்லு. என்ன பிரச்சனை அங்க? தெரியலக்கா, தனியா எங்கேயோ கிளம்பிட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ராகினி, இவ்ளோலாம் நடந்ததுக்கு அப்புறம் தம்பியை வெளியே அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எப்ப போனா? இப்பதான் போனாருக்கா. என்ன ராகினி இப்படி பண்ணிட்ட? கடவுள் தான் என் தம்பியை காப்பாத்தணும். சார், எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது.
டாக்டர் சர்மாவோட லொகேஷன் எந்த பக்கம் காடு ஆரம்பிக்குதோ அங்க காட்டுது. செக் பண்ணு. நம்மளுக்கு அதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு? சார் இங்கிருந்து கரெக்டாக 4 மினிட்ஸ் காட்டுது. இதே ரோட்ல ஸ்ட்ரைட்டாக போகணும். ஆனால் அவரோட உயிரை பணையம் வச்சு ஏன் இப்படி சுத்துறாரு? இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். சார், டாக்டர் அங்க ஒரு பேக வச்சிருக்காரு. இங்க என்னதான் நடக்குது? எனக்கு என்னமோ டாக்டர் ராகேஷ் அந்த பணத்தை கேட்டு மிரட்டவங்கிட்ட கொடுக்க வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாம். யாராவது அந்த பேக் எடுக்க வருவாங்கல்ல, அப்பதான் குற்றவாளியை கையும் களவுமா பிடிக்க கரெக்டான டைம். சார், நாம அங்க போய் பார்க்கறது நல்லது. சரி வா. ராகினி, உனக்காவது தெரிஞ்சிருக்கணும்ல, ராகேஷ் எங்க தான் போனா? மாமா எனக்கு தா வந்துட்டாரு. ராகேஷ் தம்பி, எல்லாரும் உன்னை தனியா வெளியே போக வேண்டாம்னு சொன்னாங்கல்ல, நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? என்ன பேசுறீங்க நீங்க? என்னால என்ன பாத்துக்க முடியும். ஓகே, ஆனா நீங்க எனக்கு ஒன்றும் ஆகாது. எல்லாமே சரியாயிடும். அப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க. என்னை கேள்வி கேட்டு தொல்லை பண்றதை விட்டுருங்க ப்ளீஸ். சுஜாதா, நீ இங்க இருக்கணும்னு நினைச்சினா நீ இங்க இரு, நான் கிளம்புறேன். எல்லா ஃபைல்ஸும் என் கையில சிக்கிடுச்சு. இனிமே நாம என்ன சொல்றோமோ அதைத்தான் அந்த ராகேஷ் செய்யணும். சரி சரி, ஓகே. வணக்கம்மா.
ஹலோ சார், இப்ப கரெக்டா அந்த லொகேஷன்ல இருந்து ஒரு கார் கிளம்பி இருக்கு. இந்த காரோட நம்பர் UP16AX2259. சார், இந்த கார் டாக்டர் ராகேஷ் வீட்ல இருந்து கிளம்பி இருக்கு. கார்ல அவங்க அக்கா சுஜாதா இருக்காங்க. சுஜாதா கிட்ட சில ஃபைல்ஸ் இருக்கு சார். எனக்கு என்னவோ அந்த ஃபைல்ஸ் நமக்கு ரொம்ப தேவைப்படும்னு தோணுது. அப்போ ஒரு வேலை பண்ணு, நீ அவங்கள ஃபாலோ பண்ணு. அவங்கள தடுத்து நிறுத்த நான் மகேஷ் அனுப்புறேன். ஓகே சார். வண்டியை பார்த்து ஓட்டுமா. கண்ணை மூடிட்ட வண்டி ஓட்டு. சாரி சாரி, எந்திரி. முதல்ல கையை கொடு. உனக்கு கண்ணு தெரியாதம்மா? கார் ஓட்டுறப்ப கண்ணை மூடிட்ட வண்டி ஓட்டுவீங்க. உனக்கு கண்ணு தெரியுதுல, நீ ஒழுங்கா வர வேண்டியதானே? கார் வர தெரியல? உனக்குலாம் எவன் லைசென்ஸ் கொடுத்தா? பகல்லே உனக்கு கண்ணு தெரியல, ஆள் மேல விட்டு ஏத்துற. நான் உனக்கு பணம் தரேன். என்னால கால அசைக்க முடியல, பணம் தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கையை கொடு. அட தொடாதம்மா, நீ போமா. அந்தாண்ட முதல்ல கார் எடு. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல கிளம்புமா. இது எப்படி நடக்கும்? ஒரு டாக்டரோட டாக்குமெண்ட்ஸ் இதுவா இருக்க முடியாது. ஆனா சார், அதுல பேர் கரெக்ட் தானே? ராகேஷ் சர்மா. அவருடைய சொந்த அக்கா கிட்ட இருந்து தான் நமக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இதுல கண்டிப்பா ஏதோ குழப்பம் இருக்கு. அண்ட் சார், ஒரு டாக்டர் 12th ஆர்ட்ஸ் குரூப் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பிஏவும் பண்ணியிருக்காரு, அதுவும் செகண்ட் டிவிஷன்ல. கண்டிப்பா ஏதோ குழப்பம் இருக்கு. ஒருவேளை ராகேஷ்ங்கிற பேர்ல ஒருத்தர் இல்லாம 2 பேரா இருந்தா இப்படி கூட இருக்கலாமே. ராகேஷ் முதல்ல ஆர்ட்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 12th சயின்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ். சான்ஸ் கம்மி தான். ஏன்னா 12th அப்புறம் பிஏ, அதுக்கப்புறம் மறுபடியும் யாராவது 12th படிப்பாங்களா? அண்ட் சார், இங்க பாருங்க, இதுல 1 year காம்பவுண்ட் டிப்ளமோ சர்டிபிகேட்டும் இந்த ஃபைல்ல இருக்கு. ஒரு டாக்டர் காம்பவுண்டர் டிப்ளமாவை ஏன் படிக்க போறாரு? புது ரொம்ப பெருசா இருக்கே. அண்ட் இந்த டாக்டர் ராகேஷ் நிஜமாவே டாக்டரா இல்லையா? அதுவும் டவுட்டாவே இருக்கு. ஆனா இப்ப நாம இத பத்தி அவர்கிட்ட விசாரிக்க முடியாது. முதல்ல நாம ரொம்ப ஷுவரா இருக்கணும். ஸ்ட்ராங்கான ஆதாரத்தை தேடணும். சார், ஆதாரம் எப்படி எங்க இருந்து கிடைக்கும்ன்றதெல்லாம் நீங்க என்கிட்ட விட்டுருங்க. ராகேஷ் அவனோட எல்லா ஒரிஜினல் மார்க் ஷீட்டையும் எரிக்கிறதுக்கு போட்டான். ஆனா நான் அதை காப்பாத்திட்டேன். வீட்ல சேஃபா எடுத்து வச்சேன். இனிமே இந்த மார்க் ஷீட் தான் ஹெல்ப் பண்ணும். சும்மா சொல்லக்கூடாதுமா, நீங்க பெரிய ஆள் தான். உன்னோட MBA கனவு நிச்சயமா பலிக்கும். ராகேஷ் பணத்தை கொடுத்து தான் ஆகணும். இனிமே விளையாட்டை ஓப்பனா விளையாடி ஆகணும். சொல்லுங்கக்கா. எப்படி இருக்க தம்பி? தம்பி, உன்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை சொல்லணும். உன்னோட எல்லா ஒரிஜினல் மார்க் ஷீட்ஸும் இப்ப என்கிட்ட இருக்கு. அப்புறம் நீ பெங்களூர்ல என்ன பண்ண, எப்படி பண்ண, எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். உனக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்ல? நீ போலீஸ நடுவுல நுழைச்சது ரொம்ப பெரிய தப்பு. இப்ப போலீஸ நான் உள்ள நுழைக்க போறேன். ஓஹோ, அப்படின்னா இதெல்லாம் நீ தான் செஞ்சியா? இப்போ வருத்தப்பட்டு பேசி டைமை வேஸ்ட் பண்ணாத. என்கிட்ட அவ்வளோ டைம் இல்ல. சரி சொல்லு, இப்ப நான் இது எல்லாத்தையும் போய் போலீஸ் கிட்ட சொல்லவா, இல்ல ஒப்பந்தம் பண்ணிக்கலாமா? இல்லக்கா, நீங்க போலீஸ் கிட்ட எல்லாம் போக வேண்டாம். நாம பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். அப்ப வாய் முடிக்கிட்டு பணத்தோட இங்க வா. ஏன்னா நீ முதல்ல கொடுத்த பணத்தை போலீஸ் கொண்டு போயிட்டாங்க. சரி, நான் வரேன். எஸ், பெங்களூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். டாக்டர் ராகேஷ் சர்மா, அவருக்கு மெடிக்கல் டிகிரியை உங்க காலேஜில் இருந்து தான் இஷ்யூ பண்ணியிருக்கீங்க. டிகிரி நம்பர் 101554031. கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்றீங்களா? இந்த மெடிக்கல் டிகிரி உங்க காலேஜில் இருந்து தான் இஷ்யூ ஆச்சா? எஸ் மேம், இது எங்க காலேஜ் டிகிரி தான். இதே சேம் நேம்ல வேற யாராவது உங்க இடத்துல கம்பவுண்டர் டிகிரி பண்ணிருக்காங்களா?
லெட் மீ செக். ராகேஷ் சர்மா. எஸ், பெங்களூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். நான் லக்னால இருந்து சப் இன்ஸ்பெக்டர் ராம்நாலி பேசுறேன். சரிங்க மேடம், சொல்லுங்க. டாக்டர் ராகேஷ் சர்மா, அவரோட மெடிக்கல் டிகிரி உங்க காலேஜ்ல இருந்து தான் இஷ்யூ பண்ணிருக்கீங்க. டிகிரி நம்பர் 101554031. கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்றீங்களா? இந்த மெடிக்கல் டிகிரி உங்க காலேஜ்ல இருந்து தான் இஷ்யூ ஆச்சா? சரிங்க மேடம், ஜஸ்ட் a minute. எஸ் மேம், இது எங்க காலேஜ் டிகிரி தான். டாக்டர் ராகேஷ் ஆர் சர்மா 2009ல அவரோட மெடிக்கல் கோர்ஸை முடிச்சிருக்காரு. ஓ அப்படியா? டாக்டர் ராகேஷ் இப்போ அவர் எங்க இருக்காரு? கடந்த சில வருஷமா அவர் லண்டன்ல தான் இருந்தாரு. இப்போ அவர் பெங்களூருக்கு திரும்ப வந்திருக்காரு. அப்புறம் இங்க மெடிக்கல் காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்ல, அவர் பிராக்டிஸும் பண்றாரு. இதே சேம் நேம்ல எந்த ஸ்டூடெண்டாவது உங்க இடத்துல கம்பவுண்டர் கோர்ஸ் பண்ணிருக்காங்களா? லெட் மீ செக். ராகேஷ் சர்மா. நீங்க உடனே அவரோட போட்டோவை எனக்கு அனுப்புங்க. கண்டிப்பா மேடம். சொல்லாமண்ணா. ஹலோ சார், டிகிரி ஃபேக் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆமாண்ணா, கேஸ் சால்வ் ஆயிடுச்சு. பணத்தை யார் கேட்டதுன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. நம்ம ராகேஷோட போனை ட்ராக் பண்ணோம்ல, அதுல எல்லா புதிருக்கும் விடை கிடைச்சிருச்சு. நீ சீக்கிரம் கிளம்பி வா, இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஓகே சார். ஒரு வழியா நேருக்கு நேரா சந்திச்சிட்டோம்ல. இதுக்கெல்லாம் காரணம் நீயா இருப்பன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கல. நீ என் சொந்த அக்கா. அப்படியா? அப்ப நீ எனக்கு பண்ணதெல்லாம் என்ன செய்யறது? அப்பா ப்ராப்பர்ட்டில பாதி பங்கு எனக்கு கொடுக்க சொன்னாரு. ப்ராப்பர்ட்டியோட மொத்த பணத்தையும் நீயே சுருட்டிக்கிட்ட. நான் கஷ்டப்பட்டு பிரைவேட் ஸ்கூல்ல ஜாப் பண்ணேன், தனியா செத்துக்கிட்டு இருந்தேன். என்னைக்காவது நீ இதை பத்தி கேட்டிருக்கியா? நான் என்ன பண்ணேன்? நான் நீ ரெடி பண்ண உன்னோட போலீஸ் சர்டிபிகேட் தான் உன்கிட்ட காட்டினேன். அப்புறம் அந்த லெட்டரையும் நான் தான் உனக்கு எழுதினேன். உனக்கு இதுதானே வேணும்? மறுபடியும் ஏமாத்திட்டியா? உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குக்கா. அவ்வளோ ஈஸியா நீ என் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போக விட மாட்டேங்க்கா. இதுல வருத்தமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஒரு தம்பி கையால ஒரு அக்கா சாக போறாங்க. இல்ல மாமா,
இதுல வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு தாய் மாமனை அவன் மாப்பிள்ளையே கொல்ல போறான். துப்பாக்கிய கீழே போடு மாமா, இல்ல உன் தலை செதறிடும். இரு, என்ன சுற்றாத, என்ன சுற்றாத ப்ளீஸ். வா தம்பி, உன் விளையாட்டு முடிஞ்சிருச்சு. குடு, உங்க நாடகம் எல்லாம் போதும். பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர் சார், என் சொந்த அக்காவே என்ன கொல்லணும்னு நினைக்கிறா. ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. டாக்டர் ராகேஷ், ஓ நீ ஒரு டாக்டரே இல்லையே. உனக்கு எதிரான எல்லா ஆதரவும் என்கிட்ட இருக்கு. ஒரு டாக்டர் டிகிரி கூட இல்லாம நீ எவ்வளவு ஆபரேஷன் பண்ணியோ, அண்ட் அந்த ஆபரேஷன்ல எத்தனை பேர் செத்தாங்களோ அந்த எல்லா கேஸும் உன் மேலதான் விழும். சொல்லு, நீ ஏன் இப்படி பண்ண? சொல்லு. நான் உண்மையை சொல்றேன். நான் பெங்களூர்ல கம்பவுண்டர் கோர்ஸ் பண்ண போகும்போது கொஞ்ச நாளைக்கு லாஸ்ட் இயர் MBBS ஸ்டூடெண்ட் ராகேஷ் சர்மா கூட வேலை பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் அவர்கிட்ட நிறைய கத்துக்கிட்டேன். அப்படியா? அதுக்கப்புறம் நீ என்னெல்லாம் பண்ண? அதுக்கப்புறம் நான் அவரோட டிகிரியில் என் ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணிட்டேன். எங்கள் 2 பேருக்கும் ஒரே பேர் இருந்ததுனால இது வரைக்கும் யாருக்கும் என் மேலே சந்தேகம் வரல. ஆனால் இன்ஸ்பெக்டர் சார், நான் ரொம்ப நல்ல டாக்டர் கூடவே இருந்து நான் ஆப்ரேஷன் பண்ண கூட கற்றுக்கிட்டேன். அதோட நான் பண்ண நிறைய ஆப்ரேஷன் வெற்றிகரமாக தான் இருந்தது. அப்படியா? பிரமாதம்ப்பா. ஒருவேளை டாக்டர்ஸோட இருந்து எல்லாரும் சர்ஜன் ஆக ஆரம்பிச்சிட்டா ஒட்டுமொத்த மெடிக்கல் காலேஜஸையும் மூட வேண்டியதானே? என்ன ஆமனா சொல்றது கரெக்ட் தானே? உங்க 2 பேரை கூட குற்றவாளி மாதிரி பிளான் போட்டு தாக்குன குற்றத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்றோம். நாங்க ராகேஷ் போனை ட்ராக் பண்ணோம். நீ ராகேஷுக்கு ஃபோன் பண்ண உடனே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு யாரு தாக்குனது, யாரு பணத்தை கேட்டதுன்னு. இப்ப நீங்க 2 பேரும் ராகேஷோட சேர்ந்து ஜெயிலுக்குள்ள கம்பி என்ன போறீங்க. எடுத்துட்டு போங்க.